பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி இன்று காலையில அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. தினமலர், தினத்தந்தி, டிடி நெக்ஸ்ட்னு தொடர்ச்சியா அவரு பல்வேறு கேள்விகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள் ஒன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை அவர்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு கொடுத்திருக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கே பல அதிர்ச்சிகளா அது கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு கூட்டணி ஆட்சியாக 2026 அமையும் அப்படிங்கிறத கோட் பண்றாங்க. கமா புள்ளி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பலரும் அந்த குழப்பத்துல இருக்கலாம். பட் ஆனா ஆங்கில ஊடகம் அது கோலியேஷன் கவர்மெண்ட்னே மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு அமித்ஷான்னு. இதுல செய்தி என்னன்னா, அவர் அறிவித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிருச்சு. இப்ப வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு எதுவும் வரவும் இல்லை. அந்த கருத்தை ஏற்கிறோமா இல்லையாங்கிற தகவலும் வரவே இல்லை. உண்மையில் அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ அலைன்ஸுக்கு இந்த பேட்டிங்கிறது வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதா, இல்ல அது ஒரு பிரச்சனைய கொடுக்கக்கூடியதா மாறி இருக்கா? இல்ல மில்டன், இது எனக்கு தமிழ்நாட்டில் நீங்க உட்பட எல்லாருமே இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேக்குறீங்க. எனக்கு இன்னமும் அந்த கேள்வியில உடன்பாடு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் ஒரு உள்நோக்கத்தில் அப்கோர்ஸ் நான் உங்க மேல கூட அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறீங்களோன்னு தான் எனக்கு தோணுது. பேட்டி 6 மணி நேரம் ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது தேசிய தலைமையை எதிர்த்து எப்படிங்க ஒரு மாநில தலைமை பேசும்? அதிமுக தலைமை தானே பேசித்தானே ஆகணும். இல்ல, அதிமுகவினுடைய தேசிய தலைமையே அமித்ஷா தானே. நீங்க அமித்ஷா தான் இன்னைக்கு அவங்க தலைவருங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் தலைவர் அண்ணா பெரியார் நினைச்சிட்டீங்க. அதனாலதான் அந்த கேள்வியை நீங்க முதல்ல உங்க எல்லாருடைய மைண்ட் செட்டையும் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கடைசி ரத்தம் இருக்கும் வரை அண்ணாவுக்காகவும் பெரியாருக்காகவும் உழைப்போம், நாங்க தான் உண்மையான அண்ணாவினுடைய விசுவாசிகள், கருணாநிதி குடும்பத்துக்கு அதை பற்றி அண்ணாவை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா இப்படின்னு நேத்து கூட அறிக்கை விட்டுருக்கிறாருல்ல சார்? ஆமா, அதனாலதான் கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னதுனாலதான் அந்த கடைசி ரத்தத்தை வரைக்கும் உறிஞ்சணும்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் உரியறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்கோர்ஸ் பல நேரங்கள்ல நான் கூட அதிமுகவை இன்னும் ஒரு திராவிட இயக்கமாகவே நம்பிட்டு இருக்கோம். அதாவது அண்ணா பேர்ல இருக்குது, ஓரளவுக்காவது கொஞ்சம் இந்த இனமான உணர்வு, தன்மான உணர்வு, சுயமரியாதை, உப்பு, மானம், சூடு சொன்ன இதெல்லாம் இருக்கும், நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நம்ம பல நேரங்கள்ல என்ன இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது போய் பல வருஷம் ஆச்சு. அதனாலதான் நீங்க பாருங்க, 6 மணி நேரம் இல்ல 60 மணி நேரம் ஆனாலும் இந்த பதில் வராது. நீங்க எவ்வளவு இதுக்கு உப்பு ஏதாவது பூசி முழுவாங்க. எங்கள் கூட்டணியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு பேசுவாங்க. இப்ப நம்ம அந்த பேட்டிக்குள்ள வருவோம். அந்த பேட்டியில ரொம்ப ஸ்ட்ரைட்டா அவர் அடிச்சிட்டாரு. அவர் முதல்ல இங்க எடப்பாடி பழனிசாமி அருகில் வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகின்ற பொழுதே கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். நாமெல்லாம் தொலைக்காட்சி விவாதங்கள்ல அதை பத்தி பேசணும். வந்திருந்த பாஜக நண்பர்கள், வலதுசாரி நண்பர்கள் நமக்கு ஆங்கில வகுப்பு எடுத்தார்கள். என்ன சொன்னாங்க? இல்ல கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி அரசு என்பது வேறு. அமித்ஷா கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை, இப்படிலாம் சொல்லி ஏமாத்தினாங்க கொஞ்ச நாளைக்கு. பட் அவர் இன்னைக்கு திருப்பி சொல்லிட்டாரு, அதெல்லாம் கிடையாது, நான் தெளிவா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிறாரு. சரி, இதை ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம் அதிமுக இருக்கு? கூட்டணி ஆட்சி அல்லது கூட்டணி அரசு, அதுல பாஜகவும் அங்கம் வைக்கும், ஒரு 3 அமைச்சரோ 4 அமைச்சரோ அங்கம் வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு அதெல்லாம் முதல்ல வெற்றி பெறணும், அது வேற விஷயம். அது வெற்றி பெற போறது இல்லை, வெற்றி பெற்றாதான் அந்த பஞ்சாயத்து. வெற்றி பெற்றால் இதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏன் இதுக்கு அதிமுக பயப்படுது அப்படிங்கறதா முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மை வாக்குகள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் வரப்போறது இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அதிமுகக்காக, எங்க அப்பா அதிமுக இருக்காரு, எங்க மாமா அதிமுக இருக்காரு, பல வருஷமா நாங்க அதிமுக தான் இருக்கோம் அப்படின்னு நினைத்து வரக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கலாம்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுவும் இனிமேல் போயிரும். எப்ப? கூட்டணி ஆட்சி அப்படின்னா. அப்ப பாஜகவுக்கு மந்திரி சபையில நீங்க இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வரக்கூடிய 1-2 ஓட்டு வராது. அப்ப அந்த பயம் அதிமுகவிற்கு இருக்கிறது, அந்த கவலை அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. அந்த கவலையின் வெளிப்பாடுதான். அப்படிலாம் கிடையாது, நீங்க நம்பாதீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்க ஏத்துக்கல, நாங்க அதை எதிர்க்கிறோம் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுதான். ஆனால் இவர்களால் எந்த இடத்திலும் இனி பாஜகவை மீற முடியுமா? பாஜகவினுடைய இந்த அழுத்தத்தை தாண்டி, சிபிஐயை தாண்டி, வருமான வரித்துறையை தாண்டி, அமலாக்கத்துறையை தாண்டி இவர்களால் பாஜகவை எதிர்த்து சண்டை செய்ய முடியுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. எனவே இவங்க முற்று முழுவதுமாக பாஜகவுக்கு அதிமுகவை தாரை வார்த்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றி விட்டார் அப்படிங்கிறதா உண்மை. அதனாலதான் பதில் வரல, 6 மணி நேரம் ஆகி.
புரியுது. இப்ப அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் முகமா இருக்கிற அமித்ஷா அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய தொண்டர்களுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக பேசுறது. அதனால அந்த கூட்டணிக்கு வலுதான் பெறும். இப்ப பாஜகவோட கேடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. அதே போல அதிமுக அவங்களோட பேட்டர்ன்ல ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. அது இந்த கூட்டணிக்கு பெரிய அதிருப்தியாவோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு நரேஷன் சொல்லப்படுது. அப்படி சேர்க்காது, வலு சேர்க்காது. இது எலி தவளை கூட்டணி மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள் நான் சொல்றேன், நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களை விட்டுருங்க, அவங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சுட்டு பாஜகவுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டனை பத்தி நான் பேசுறேன். அந்த தொண்டர்கள் பாஜக மந்திரி சபை இங்கே அமைவதை ஒருபோதும் கனவுல கூட விரும்ப மாட்டார்கள். அப்போ அதிமுக வெற்றி பெற்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக அதுல கூட பாருங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லல, அதிமுக சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருப்பாருங்கிறார் அமித்ஷா. அதுக்கு என்ன அர்த்தம்? அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் நீங்க யாரை வைக்க போறீங்க? ஓபிஎஸ்யா? ஓபிஎஸ் தான் அதிமுக இருந்து நீக்கப்பட்டு விட்டாரே அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். நீக்கப்பட்டு விட்டது உங்க தேசிய தலைமை ஏத்துக்குச்சா? அமித்ஷா ஏத்துக்கிட்டாரா? டிடி தினகரனை வந்து நீங்க ஒருவேளை அமித்ஷா கொண்டு வந்து வச்சாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க டிடி தினகருக்கு அதிமுக என்ன கேள்வி, என்னங்க சம்பந்தம்? நாங்க தான் நீக்கிட்டோம் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் சொல்லலாங்க, அமித்ஷா ஏத்துக்க மறுக்கிறாரு. இப்ப நீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்ப ப்ரூவ் பண்ணணும். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிக்கணும், தன்னுடைய தலைமையை, தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? மிக தெளிவாக சொல்லுகிறேன், உறுதியிட்டு சொல்லுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அஇஅதிமுக தலைமையில் மட்டும்தான் ஆட்சி. தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் இது போன்ற கருத்தை சொல்லுவதால் கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் கூட்டணி குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சொல்லிரட்டும், அவரு சொல்லிடுவாரா? அப்போ தேவை இருக்கா? இருக்குது இல்ல. ஏங்க நீ ஏன் பார்வை இல்லைங்க, ஏன் ஸ்டாண்ட் இல்ல, உங்க ஸ்டாண்டு தானே அது. இப்ப நீங்க அல்லது இப்படி சொல்லுங்க, ஏங்க நாங்க கூட்டணியை வச்சு அமைச்சரவை வச்சுக்கிறோம், கூட்டணி இல்லாம அமைச்சரவை வச்சுக்கிறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அப்படியா சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன் மில்டன், நீங்க தானே சொன்னீங்க, அதிமுக தானே சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார், என்ன சொன்னார்? நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவை கிடையாதுன்னு சொன்னவர் யாரு? உங்கள் கருத்துக்கு முரணாக தொடர்ந்து பாஜக தலைமை தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வருது. அப்ப அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது அதை மறுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது இல்ல? நீங்க மறுக்காமலே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த ஏன் வருதான்னு கேட்டா அது நீங்க சொன்னதுனால வருது. நீங்க ஒண்ணு அந்த பக்கம் போயிடுங்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுங்க, யாருக்கு கவலை இல்ல. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு ஆமாங்க கூட்டணி அமைச்சரவைனா சொல்லிட்டு போயிடுங்க. அப்ப உறுதியாக எடப்பாடி தன்னுடைய தலைமையிலான ஆட்சின்னு உறுதியா இருக்கிறாரு. அதனாலதான் அமித்ஷா எடப்பாடியினுடைய பெயரை பயன்படுத்தாம அதிமுகவில் இருக்கக்கூடியவர் ஒருவர் முதல்வர் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இது வந்து பாஜகவோட பேட்டர்ன். எல்லா மாநிலத்திலும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட முதல்ல அவங்க போய் சேருவாங்க. அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியை மெல்ல கபலீகரம் செய்ய தொடங்குவார்கள். அந்த கட்சியை உடைப்பார்கள். அதில் தங்களுக்கான ஆதரவாளர்களை தனியாக இழுப்பாங்க. இழுத்து மெல்ல 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 அந்த இரண்டாம் இடத்தில் இந்த கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தின்று செறித்து அந்த இடத்துல பாஜக வளர்ந்து நிற்கும். இதைத்தான் நம்ம வந்து காஷ்மீர்ல பார்த்திருக்கிறோம், இதைத்தான் நம்ம வந்து பீகார்ல பார்த்திருக்கிறோம், நம்ம இதுல மகாராஷ்டிரால பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு கட்டத்துல இன்னைக்கு சிவசேனா தலைமையிலாம் ஆட்சின்னு போன வாட்டி பண்ணாங்க, ஏக்நாத் ஷிண்டேவை இழுத்து வச்சு. இன்னைக்கு திருப்பி யார் வந்துட்டாங்க? தேவேந்திர பட்னவிஸ் வந்துட்டாரா? பாஜக வந்துச்சு. அன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே நிலைமை என்ன? இன்னும் இந்த கவர்மெண்ட் முடியும் போது ஏக்நாத் ஷிண்டேவை அடுத்த 5வது வருஷம் பாருங்க, ஏக்நாத் ஷிண்டே ஒண்ணு இல்லாம தூக்கி வெளியே வீசிடுவாங்க, முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் சிவசேனாங்கிற கட்சி அங்க இருக்காது, அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ துரோகிகளை அல்லது விளைபோகக்கூடியவர்களை வைத்து ஒரு கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி, இது எல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். இதை இப்ப அதிமுக செய்யறாங்க. அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே இதற்கு துணை போகிறார், விளை போகிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இது தொடங்கிச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணி இல்ல, கூட்டணி இல்லாம போட்டிட்டாங்க. ஆனா அதுவே ஒரு கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணி. எப்படி தெரியுமா? பாஜக தலைமை முடிவு பண்ணுச்சு, நாம பிரிந்து போட்டிடுவோம்னு. ஏன் பிரிந்து போட்டிடுவோம்னா, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், உங்களோட சேர்ந்து நிக்கிறதுனால எனக்கு அங்க பெருசா வெற்றி வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போறது இல்ல. 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சாலும் பெரிய விஷயம், அது கிடைக்குமாங்கிறதே டவுட். அதனால நான் அதெல்லாம் வட இந்தியால பாத்துக்கிறேன்,
நாம இப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரணும். உன் துணையின்றி என்னால் டெல்லியில் ஆட்சி அமைத்து விட முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நான் வரணும். தமிழ்நாட்டுக்குள்ள 2026 தேர்தலில் திடீர்னு வந்து எனக்கு 50 சீட்டை தான் 40 சீட்டை தான்னா மக்களே கேட்பான், என்னடா கதை விடுறீங்க, உங்க ஓட்டு பர்சன்டேஜ் என்னடான்னு கேட்பான். அதனால நீ என்ன பண்ணு, நம்ம 2 பேரும் தனித்தனியா போட்டிடுற மாதிரி போட்டிடுவோம். நீ புரிஞ்சு நின்னுக்கப்பா, நீ தனியா போய் நின்னுக்கிட்டு நீ ஆனா ஒண்ணு பண்ணும், கேண்டிடேட் யாரும் ஸ்ட்ராங்கா போடக்கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அஇஅதிமுக போட்ட 40 கேண்டிடேட்டும் பலமில்லாத கேண்டிடேட், புதியவர்கள், புதுமுகம். கேட்டா கட்சியில புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. புதிய முகத்துக்கு நீங்க எங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும், ராஜ்யசபால கொடுங்களேன். ராஜ்யசபால இப்ப 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அதுல நீங்க இவங்களுக்கு இதுல ஏதாவது தேர்தலில் போட்டிட்டு தோற்றவர்களுக்கு கொடுத்துக்கலாமே, கிடையாது. அப்ப பலவீனமானவர்களை போட்டாங்க, ரைட். இப்ப பாஜகவுடைய நரேட்டிவ் என்ன பண்றாங்க நீங்க பாருங்க, ஊடகவாதங்கள்லாம் பாஜக என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, நாங்க 18% ஓட்டு 18% ஓட்டு, இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி 18% கிடையாது, அது கூட்டணியோட சேர்த்து. பாஜக வாங்கியது மட்டும் பாத்தீங்கன்னா 11%, அதுவும் 23 தொகுதிகளில் போட்டிட்டு. அந்த 11%லயும் தேவநாதன் ஓட்டு இருக்கு, ஏசி சண்முகம் ஓட்டு, பாரிவேந்தர் ஓட்டு, இது எல்லாமே அது உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆனா இது எல்லாம் அதெல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய எப்பவும் பாஜக வாங்குற அதே ஓட்டு தான். நாடாளுமன்றம்னா 3-4%, சட்டமன்றம்னா 2%, இதான் பாஜகவுடைய ஓட்டு. ஆனா மக்களை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை நாளைக்கு திடீர்னு நாங்க இவிஎம்ல ஃப்ராட் பண்ணி உள்ள வந்தோம்னா மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக நாங்க வளர்ந்த கட்சின்னு காட்டுறதுக்கு அதிமுகவினுடைய துணையோடு கூட்டணி இல்லாம போட்டியிட்டு மறைமுகமாக ஒரு கள்ள கூட்டணியை வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரிய கட்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிக்கிட்டாங்க. ரைட், இப்ப காட்டிக்கிட்டாங்களா, இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு வராங்க. இப்ப வா, நீ என் கூட கூட்டணிக்கு வா. இப்ப நான் வந்து என்ன செய்வேன், நாடாளுமன்ற தேர்தல் வச்சு உன்ட சீட்டே கேட்பேன். இப்பவே ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை, அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் சரிபாதி வேண்டுங்கிறார். இப்ப இதை கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு அமித்ஷா இவர் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவாரு. 50 சீட்டை கொண்டா, 20 சீட்டை கொண்டா, 30 சீட்டை கொண்டான்னு ஆரம்பிப்பாங்க. நீங்க 30 சீட்டோ 20 சீட்டோ கொடுக்குறான்னு, 30 சீட்டு பாஜக கொடுக்குறான்னா அதிமுக தொண்டன் கோவப்படுவான்ல, என்ன தலைவரை அவங்களுக்கு போய் 30 சீட்டு கொடுத்துட்டீங்க. அப்ப அதிமுக தொண்டன் கோவப்படாம கன்வின்ஸா இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப பாரு, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது அப்படின்னு இவனை காட்டி ஏமாத்துறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட டிராமா. அப்ப அதிமுக முற்று முழுவதுமாக, அதிமுக நான் சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி முற்று முழுவதுமாக பாஜகவிடம் தமிழ்நாட்டை கொண்டு போய் காவு கொடுக்க துணிந்து விட்டார். அதற்கு பிரதிபலனாக அவருடைய ஆட்சியில் ஈட்டிய பெரும் பொருளாதாரத்தை அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு கைமாறாக தமிழ்நாட்டை பலி கொடுக்க அவர் துணிந்து விட்டார். இதை நோக்கி நகர்த்துவாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அனுதாபிகளே இப்படித்தான் போன தேர்தலுக்கு வந்து எடப்பாடி கையை முறிச்சு காலை முறிச்சு கூட்டணியில உட்கார வைக்கலாம்னு நினைச்சாங்க. அம்மையார் ஜெயலலிதா பத்தி பேசுனத காரணமா சொல்லிட்டு கூட்டணியவே கலைச்சவரு. அதே போல இப்ப அவருக்கு தோல்வி முகம் அப்படின்றது பாஜகவால வரும், சங்கடங்கள் வரும்னு தெரிஞ்சதுனால கலட்டி விடுவதற்கு சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அமித்ஷாவுடைய இந்த பேட்டி, இந்த மாதிரியான தலையெடுத்து தனியாக அவர்கள் பண்ணக்கூடிய லாபி விஷயங்களை வச்சு கூட்டணியை பிரிக்கக்கூடிய சாமர்த்தியம் எடப்பாடிக்கு இருக்கு. தேர்தல் நெருங்கும் போது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதுதான் எடப்பாடியுடைய சாமர்த்தியம்னு சொல்றாங்க. நான் எப்பவும் சொல்றேன், அதுக்கெல்லாம் ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? நான் வந்து உங்களுடைய நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க குடும்பத்தை எல்லாம் நான் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சேன்னு வைங்க, நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? என்னங்க நினைச்சிட்டீங்க அண்ணே, என்னண்ணே என்ன திட்டுற, கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கண்ணே அப்படித்தானே சொல்லுவீங்க. யாரா இருந்தாலும் அதானே. நீங்க மேடையில உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை மேடையில வைத்துக்கொண்டு பெரியாரை, அண்ணாவை அவர்கள் வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள். அந்த மேடையில இருந்து எந்திரிச்சு வந்துருக்கணுமா இல்லையா? சரி, அதற்கு அடுத்த நாளாவது நீங்க பாக்கல, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் எடுத்து காட்டுறோம்ல, தமிழ்நாடு மொத்தமும் தான் பாத்துச்சு, எடுத்து காட்டுச்சு இல்ல. இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மையாரை அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில கொச்சைப்படுத்தி விட்டார், ஊழல்வாதி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு. இப்ப நீங்க நியாயமா அதுக்கு கோவப்படக்கூடாது, ஏன்னா அது உண்மை. அண்ணாமலை சொன்ன உண்மைக்காக உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இது உண்மையா? பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி அவர்கள் விமர்சித்தது உண்மையா? இல்ல. ஒரு பொய்யான விமர்சனத்தை தாங்கிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு உண்மையான விமர்சனத்துக்கு உங்களுக்கு கோவம் வருது. அது சும்மா டிராமா. அந்த கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அவங்க எல்லாரும் போட்ட டிராமா. இப்ப சொல்ல வேண்டியதானே, ஏங்க என்னங்க நினைச்சிட்டீங்க, அண்ணாவையும் பெரியார் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் எப்படிங்க நாங்க அங்க இருப்போம்? கூட்டணி கிடையாது, திருப்பி சொல்லுங்க சார். இவ்வளவு கூட வேண்டாம், திருப்பி சொல்றேன். தமிழ்நாட்டுல உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் நாங்க வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவை என்று அமித்ஷா சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும். அதை மட்டும் சொல்லுங்க பாப்பா எடப்பாடி பழனிசாமி.
இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு இந்த கூட்டணி ஆட்சின்னு தமிழ்நாட்டுல சொல்றதால பேக் ஃபயர் தான் ஆகும். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அதிமுக கேடர்ஸ் மத்தியிலையும் ஒரு எதிர்மறை எண்ணம் தான் வரும்ன்றது தெரியாமையா இருக்கும். அது தெரிஞ்சும் அவர் பயன்படுத்துறாரா இல்ல தெரியலன்னு எடுத்துக்கவா? இல்லங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இது ஒரு விவாத பொருளா மாறுது. முதல்ல இப்ப நம்ம விவாத பொருளா மாறுதுல்ல, இப்ப நம்ம ரெண்டு இதை பத்தி பேசுறோம்ல, நீங்க அது நெகட்டிவ் பாசிட்டிவ் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அப்படியா? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமையுமா? தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி வருமா? தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி இப்படியான பேசு பொருள் உருவாகுது இல்ல, இந்த பேசு பொருள்ல பாஜக விரும்பும். இது மக்கள் மைண்ட் செட்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் அவனையும் அறியாம தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வரும்னா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்துருமாப்பா? வந்துரும்பா, அதெல்லாம் வராதுப்பா. இப்படி இருக்கும்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதிமுகவுடன் கள்ள கூட்டணி, இன்ன பிற விவகாரங்களை வைத்து இவங்க என்னென்ன சீட்டிங் வேலை பண்ணணுமோ, என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணணுமோ பண்ணி ஒருவேளை தங்களுடைய வாக்கை இன்னும் கொஞ்சம் உயர்த்துறாங்க அல்லது கூடுதலான இடங்களை பெற மாதிரி காட்டுறாங்கன்னு வைங்க. அப்ப மக்கள்கிட்ட பெரிய அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு இருக்கான்ப்பா. நான் சொன்னேன், நீங்க யார் நம்பலையம்மா ஒருத்தன். என்னப்பா முருகர் மாநாடு கூட்டம் கூடும்போதே நான் சொன்னேன்ப்பா அம்மா இன்னொருத்தன். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா வளர்ந்துச்சுமா ஒருத்தன். அமித்ஷாவை நீங்க சாதாரணமா நினைக்காங்கப்பா. அமித்ஷா அவரு நினைச்சாருன்னா முடிச்சுடுவாருப்பா, தமிழ்நாட்டை இப்படி பண்ணி தரப்பா அப்படிமா ஒருத்தன். இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்தா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப மக்கள் மத்தியில பொதுவெளி சமூகத்துல இந்த கருத்து உருவாக்கத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா உருவாக்கணும். உருவாக்கிய பிறகு இது நடந்துச்சுன்னா மக்களே ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவான். ஒருவேளை இவங்க உண்மையிலே வளர்ந்துட்டானுங்களோ ஜெயிச்சுட்டானுங்களோ நம்பிக்கைக்கு வருவான். இது ஒரு எண்ணி அதுக்கு அடுத்த 5வது வருஷம் ஸ்ட்ரைட்டா ஆட்சியில வந்து உட்காருவாங்க. இதுதான் இவங்க பேட்டர்ன். நான் எப்பவும் சொல்றேன், 2026 இவங்க வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பாங்கலாம் கிடையாது. ஆனால் இவர்கள் போடுவது அடித்தளம் 2031க்கு. 2029 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்ந்தால் 2031 தமிழ்நாட்டில் என்ன விலை கொடுத்தேனும் இவர்கள் ஆட்சியில் வந்து அமர்வதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள், தயாராக இருப்பார்கள். சோ அதுக்குத்தான் இப்பவே களத்தை ரெடி பண்றாங்க. அவங்க இன்னைக்கு 2026 தேர்தல் இல்ல, 2031 தேர்தலுக்கு இவங்க களத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மீண்டும் மீண்டும் பேசுபொருளாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். தெரிந்தே அவர் இந்த சதிக்கு துணை போகிறார். அதுதான் நமக்கு வந்து பெரும் வருத்தத்தையும் வேதனையும் தெரியும். இல்ல, துணை போறதால இந்த தேர்தல்ல தோல்வி தானே. இப்ப ஏற்கனவே 11 தோல்வி பழனிசாமிங்கிற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுது. திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தொண்டர்கள் தரப்புலையும் சரி, அதிமுகவிலிருந்து பிரிந்து போன பலரும் அதே விமர்சனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தனக்கு கிடைக்க போற வெற்றிங்கிறது தன்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு கிரெடிபிலிட்டின்ற இடத்துல இருந்து யோசிப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லையா எடப்பாடிக்கு? ஒரு வெற்றி அவசியப்படுது இல்ல அவருக்கு? இல்ல, அவருக்கு இப்போதைக்கு அவசியம் அவர் ஈட்டிய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான். உங்க கைகள் முற்றிலும் கட்டப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கைகள் முற்றிலும் கட்டப்பட்டு விட்டது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இது எல்லாத்தையும் கொண்டு முன்னாடி பாட்டுவாங்க. செந்தில் பாலாஜி நியர்லி 2 வருஷம் உள்ள வச்சோம் பாத்தீங்கல்ல அப்படிம்பாங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த வில் பவர் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. திமுகவில் இருந்தார். திமுக தலைமையுடைய முழுமையான தார்மீக ஆதரவு அவருக்கு இருந்துச்சு. அந்த துணிவில் அவர் சிறையை கண்டு அஞ்சாமல் மீண்டு வந்தார். வட இந்தியால எத்தனை தலைவர்கள் சிறைக்கு அஞ்சு பாஜகவுக்கு பணிந்து போனார்கள்? பாஜகவுல தங்களை அஜித் பவார்ல இருந்து அத்தனை பேர் எங்க போய் விழுந்துட்டாங்க? அஜித் பவார் அவரோட சீனியர் லீடரா எடப்பாடி பழனிசாமி? அப்ப அவருக்கு தெரியும் நமக்கு எதுக்குப்பா வம்பு. அதான் நான் சொன்னேன், ரொம்ப கவனமா ஒரு வார்த்தை சொன்னேன். 2029 தேர்தலில், நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக ஒருவேளை தோத்துச்சுன்னு வைங்க, ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீறு கொண்டு எழுவார் பாஜகவுக்கு எதிராக. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவின் கரங்களில் ஒன்றிய ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு இங்க இருக்கிற தோல்வியை பற்றியோ வெற்றியை பற்றியோ 10 தோல்வி 11 தோல்வி 12 தோல்வி எதை பத்தியும் கவலை கிடையாது. தான் காப்பாற்றப்பட வேண்டும், அவர் ஈட்டிய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் அவருக்கு வந்து கவனமா இருக்கும். அதை நோக்கித்தான் நகருவார். அது அப்படித்தான் போகும். இல்லைன்னா நீங்க இன்னைக்கு பாருங்களேன், நீங்க இந்த தினமலர்லாம் அந்த பேட்டி படிச்சேன். நான் தினத்தந்தியில வந்து பேட்டியை படிக்க முடியல, தினமலர்ல வந்து பேட்டியை நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க, நான் அதை படிச்சேன்.
அப்போ அதுல ஒரு கேள்வி, நீங்க அந்த செய்தியாளரை எப்படி கேள்வி கேட்டுக்காரு பாருங்க. தினமலரே இப்படிதான் கேள்வியை கேட்குது. நீங்கள் எங்கள் அரசு என்று சொல்லுகிறீர்களே, அப்படின்னா நீங்க வந்து கூட்டணி அமைச்சரவையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம், கூட்டணி அரசு அமையும், அந்த அரசில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஒரு பத்திரிகையாளருக்கு எழ வேண்டிய அடுத்த கேள்வி என்னங்க, நானோ நீங்களோ போய் அமித்ஷா பேட்டி எடுக்க போறோம். தமிழ்நாட்டுல கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும்னு சொல்றாரு வைங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு எனக்கு என்னவா இருக்கும்? சார் எடப்பாடி பழனிசாமி உடன்படுவாங்களா? அதான கேள்வி. இதான சார் கேள்வி. இந்த கேள்வியை அந்த செய்தியாளர் கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்கிற கேள்வி அங்க வரல. ரைட். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹிந்து விரோதமாக திமுக அரசு செயல்படுகிறதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறத கூட இல்ல, டைரக்டா அந்த பத்திரிகை அப்படிதான் சொல்லுது. ஹிந்து விரோதமா செயல்களில் திமுக அரசு செயல்படுகிறது, அதை நீங்கள் அரசியல் ஆக்கி அதுல ஆதாயம் தேடுவீங்களான்னு கேக்குறாங்க. தட் மீன்ஸ் அரசியல் ஆக்கி உங்களுக்கு அதை பாசிட்டிவா மாத்திப்பியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான கேள்வி? அப்போ அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுக்கான வேலையை பாஜக ஆரம்பித்து விட்டது. எனக்கு கிடைத்த தகவல், எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகவல், என்னால இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதையும் நான் சொல்லியே சொல்றேன், என்னால நம்ப முடியல இந்த நிமிடம் வரைக்கும் கூட. ஆயினும் கிடைத்த தகவல், ஒருவேளை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். சோ இது மாதிரி பல சிக்கல்கள் வந்து போய்கிட்டு இருக்குது, பல சதி திட்டங்களும் போய்கொண்டிருக்கிறது. பாஜக தலைமையகத்தில் பல வேலைகள் நடக்குது. அவங்களுக்கு எப்படியாவது என்ன விலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு பெரும் வெறி கொண்டு அலைகிறாங்க. நாம கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மதச்சார்பற்ற சக்திகள், முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் இந்த ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லி ஓட்ட இந்த பக்கம் இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு போடுவோம், இந்த ஒரு வாட்டி அவருக்கு போடுவோம், இந்த ஒரு வாட்டி மாத்தி போடுவோம் நீங்க போட்டீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில பாஜக தன்னை வலுவான கட்சியாக காட்டிக் கொள்வதற்கு பின்னால அண்ணாமலையும் ஒரு காரணமா இருக்கிறாரு. அந்த அண்ணாமலை தனியா போறாருன்றது பாஜகவினுடைய வீழ்ச்சியா தானே அது மாறும். பாஜகவுக்கு தானே அதனுடைய சதவீதம் குறையும். இல்ல அவர் தனியா போய் எங்க போறாரு? அவருக்கு சீமான் ஆப்ஷன் இருக்காரு. இல்ல பாஜகவோட ஏன் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு பாஜகலே இருக்கலாமே, அதுக்கு எதுக்கு டேபிள உடைச்சு சேரை உடைச்சு திருப்பி அவர் போலீஸ் ஸ்டேஷன்? ரொம்ப நியாயமான கேள்வி, அருமையான கேள்வி. தேசிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செட்பேக் நான் சொல்றேன். நீங்க வந்து முதல்ல யார் தலைவர், யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற சிக்கல் வரும். பாஜக நாளைக்கு வெற்றி பெறுதுன்னே வச்சுக்கோங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? நயனா நாகேந்திரனா, அல்லது வானதி சீனிவாசனா, தமிழிசை சவுந்தரராஜனா, ஹெச் ராஜாவா? இந்த சிக்கல் தேசிய கட்சிகளுக்கு உண்டு, குறிப்பாக பாஜகவிற்கு உண்டு. பாஜக ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் முழுக்க தங்களுடைய வலிமையில் ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் அவங்க யாரோ ஒருத்தர் கை காட்டுறாங்க, அவங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க. அப்படி இல்லாத மாநிலங்கள் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல ஒரு தலைவர் இருப்பார், அவர் எமர்ஜ் ஆகி வந்திருப்பார், அவரு மக்களின் நம்பிக்கை பெற்றதாக இருப்பார், அல்லது குறைந்தபட்சம் அந்த இந்துத்துவ வாக்குகளை பெறும் வல்லமையாவது அவருக்கு இருக்கும். ஆசான் டேட் தமிழ்நாட்டுல அப்படி இருக்கிற பாஜகவிற்குள்ள கூடிய லீடர் அண்ணாமலை தான். இங்க ஏற்றுக்கொண்டாலும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அண்ணாமலை அப்படி ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டார். அதுக்கு பெரும் பணம் செலவிடப்பட்டுச்சு, நிறைய பொய் சொன்னாரு, வெட்கமே இன்றி நிறைய பண்ணாரு, விட்டுருங்க. பட் அப்படி ஒரு அதிரடி அரசியலை செஞ்சு அந்த இடத்துல தன்னை நிறுத்திக்கிட்டாரு. இப்ப அவர் பேசுற அதிரடி அரசியல் பாஜகவிற்கு தேவை, ஆனா உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பண்ண முடியாது, காலம் அதற்கு கனியல. அதிமுகவை இந்த முழுக்க தின்னு முடிக்கல. அப்ப அதிமுக கூட இருக்கணும். அப்ப அதிமுக அண்ணாமலையினுடைய இந்த அதிரடியை தாங்காது, அது கத்தும். அப்ப என்ன பண்றது? ரைட், இது ஒரு. இன்னொன்று, நான் யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தணும் என் கட்சி சார்பா. பாஜக யாரு நிறுத்துறது? ஏத்துக்க மாட்டாங்க. நீ வெளியில போய் நின்னுக்க, கவலை இல்லை. அப்போ ஒரு மாநில கட்சி போல அண்ணாமலை ஒன்றை ஆரம்பிக்கிறாரு வைங்க, பாஜகவினுடைய ஐடியாலஜிய ஒரு மாநில கட்சி முன்வைத்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேவைப்படும் போது டக்குன்னு நினைச்சுவாரு அண்ணாமலை, நீட் எதிர்ப்பா கூட பேசுவார் தேவைப்பட்டுச்சுன்னா. அப்ப மாநிலத்துடைய வடிவம் போலவே இருக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்க. நாம் தமிழருடைய ஒரு வடிவம் போல இருக்கும். இரண்டும் வேறு வேறு அல்ல. நீங்க நியாயமா அப்படித்தான் கேட்டுக்கணும். பாஜக இருக்கும்போது எதுக்கு அண்ணாமலைன்னு கேட்கறதுக்கு விழா
நாம் தமிழர் இருக்கும்போது எதுக்கு அண்ணாமலைன்னு கேட்டிருந்திருக்கலாம், பொருத்தமா இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான். ஆனா நாம் தமிழர்ல கூட கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் இன்னமும் கூட கொஞ்சம் நாம் தமிழருக்கு இருக்கு. ஆனா இது முழுமையாக சாஃப்ட் ஹிந்துத்துவா வாக்குகளை குறிவித்து, அதாவது ரொம்ப பச்சையா சொன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக இடத்துக்கு நகர்வதற்கு ஒரு வேலையை செய்வாங்க. அதுக்கு அண்ணாமலை பயன்படுத்தலாம் என்று கூட ஒரு திட்டம் இருக்கிறது. இப்ப 2026 தேர்தல் களத்துக்கு அவங்க வர்றது அப்படின்னும் போது இவ்வளவு மனமாச்சரியங்களை கையில வச்சுக்கிட்டு தேர்தல் வேலைகள் பாக்குறது அப்படிங்கிறதுல பெரிய சவால் இருக்கும். நீங்களும் பல தேர்தல்கள் கள அனுபவத்தோடு தொடர்புடையவரும் கூட. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? பெரிய செட்பேக், பெரிய சிக்கலை கொடுக்கும், மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். இப்பவும் கூட தலைமைகள் ஒன்று சேர்ந்து விட்டன. கீழே பாஜகவும் அதிமுகவும் எந்த இடத்துலயும் மிங்கலாகவே இல்லை. அவங்களால ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்க போய்ங்க இவங்க வச்சுக்கிட்டு என்னங்க போய் ஓட்டு கேட்கறது அப்படிங்கிறாங்க. இந்த குறைகள் எல்லா இடத்துலயும் ஒலிக்குது. திமுகவுக்கு ஒரு டயத்துல ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அலையன்ஸே திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்போ ஒன்றியத்துல காங்கிரஸ் அரசு, கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆச்சு. முல்லை பெரியார் பிரச்சனை வரும். கேரளால காங்கிரஸ், ஒன்றியத்துல காங்கிரஸ். இங்க ஜெயலலிதா மேடம் ஏறி அடிப்பாங்க திமுகவுக்கு எதிராக. ஏன்னா இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பாருங்கள், காங்கிரஸ் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யுது, திமுக அதை வேடிக்கை பார்க்குதும்பாங்க. அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி திமுக இருந்துகிட்டே இருந்துச்சு. இதே மாதிரிதான் ஒன்னையும் சொல்லி ஒரு பெரும் நெருக்கடி கொடுத்தாங்க. இப்ப அந்த இடத்துல அதிமுக நிக்குது. பாரு, முருகன் மாநாடு நடத்தி அவன் அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சப்படுத்துறான், நீ பதில் சொல்லு அப்படிங்கும்போது அதிமுக திருதுன்னு முடிக்குது. என்னடா இது பெரிய தலைவலியா இருக்குது, பாரு சமஸ்கிருதத்துக்கு 2533 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க, தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க கவனிச்சியா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது என்னடா பெரிய பேஜாரா போச்சு அப்படின்னா இப்படி ஒண்ணா வரும். நீங்க பாரு, அவங்க நீ சிஏஏ நீ எதிர்க்கிறேன்ட்ட, அவங்க சிஏஏ அமல்படுத்தி ஆவேங்கிறாங்க. இன்னைக்கு கூட அமித்ஷா பேட்டியில அவர் வந்தாருன்னா புது சிவில் சட்டத்தை கட்டாயம் அமல்படுத்துவோங்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவோங்கிறாரு. நீ பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொல்ற. இங்க பாஜக கால் உண்டுச்சுன்னா தமிழ்நாட்டிலும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், நீ என்ன பண்ணுவ? அவர் பாரு, நீங்க அண்ணாவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழும், ஆனா ஆங்கிலம் படிப்பதே அவமானங்கிறார் அமித்ஷா. பாரு அதிமுக வேடிக்கை பாக்குது. இப்படியே அஇஅதிமுக பாஜகவின் ஒவ்வொரு தவறுகளுக்கும் என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும், பதில் சொல்ல வேண்டிய. இன்னொன்னு என்னன்னா, இவர் தான் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றாரு. இன்னைக்கு தந்தி பேட்டியில அமித்ஷா கொள்கையை சமரசம் பண்ணிக்கிட்டு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைன்னு டிக்ளேர் பண்றாரு. எஸ் 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 அதுதான் சொல்றேன். அப்போ இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப நீங்க சுட்டிக்காட்டிய பாயிண்ட். அப்போ இப்ப இப்ப சிக்கல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னும் சொல்ல போனா அவரு கூட சிக்கல் இல்ல, உண்மையான அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தான் பெரிய சிக்கல். ஏன்னா அவரு எடப்பாடி எல்லா நெருக்கடியும் தாண்டி தனிச்சு வந்துட்டாரு அப்படின்னா அது அப்ரிசியேட்டபிள் அப்படின்னு சில ஜனநாயக சக்திகளும் சொல்றாங்க. அதுவுமே அப்படி வந்தா அது அப்ரிசியேட்டபிள்னு எடுத்துக்கிறதா, இல்ல வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு தவிர்த்துக்கலாமா, இல்ல அதுவும் வேற ஒரு கணக்கோடு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லங்க, நீங்க பாஜகவோட உங்களால இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்னா, உங்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி தோளில் தட்டி இவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்ன சசிகலாவோடு ஏன் உங்களால இணக்கமாக போக முடியாது, விட்டு கொடுத்து போக முடியாது? ரைட் ஆடுறாங்க. அன்னைக்கு அவங்க கூவத்தூர்ல உங்க எல்லாரும் ஒன்றிணைச்சு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில உங்களை கையை காட்டிட்டு போனதுனாலதான் நீங்க முதலமைச்சர். இல்லைன்னா நீங்க என்ன பெரிய நேருவா, காந்தியா, இந்திரா காந்தியா, இல்ல முத்தமிழர் டாக்டர் கலைஞரா, அண்ணாவா, பெருங்கொண்ட தலைவரா? நீங்க ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு தேதி கூவத்தூர்ல யாரு காசு கொடுத்தாலும் முதலமைச்சர் நீங்க கொடுத்தீங்க, உங்களை ஆக்கி விட்டாங்க. தமிழ்நாட்டுல பல பேருக்கு நீங்க அப்படி ஒரு அமைச்சர் இருக்காருன்னு கூட தெரியும். எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு அமைச்சர் இருக்காருன்னு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கேள்வி எல்லாம் வரும். நீங்க கேட்டீங்க இல்லையா செட்பேக் அப்படின்னா என்னன்னா, நீங்க திமுகவுக்கு மாற்றாக கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சின்னு ஒண்ணு வேணும் தானே, இருக்கும் தானே. அந்த எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனா அந்த இடத்துக்கு வருவதற்கு எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நீங்க தான் என்ன செய்யணும், அதை கவனமா நகர்த்தணும். அது உங்க கையில இருக்கு. இது உங்களுக்கு யாரு போய் அரசியல் பாடம் எடுக்கிறது, நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
சரிதான். ஒரு நீண்ட உரையாடல். எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்ன முடிவெடுக்க போறாங்க? இது கூட்டணிக்குள்ள அடுத்த கட்டமா எந்த அளவுக்கு போகுது? தமிழ்நாட்டுக்கு அதால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு பல்வேறு ஆங்கிள்ஸ பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.